சம்சாரம் கட்டியாந்தான். அங்க எங்கிருந்து கட்டியாந்த சித்தாமூர்ல இருந்து அவர் 2வது நாட்டுக்குமே அத்தி அங்கிட்ட குத்துட்டு போனாங்க. 3ஆம் நேரமா கட்டியாந்துக்கிற இந்த பெட்டிக்கார் தான் பார்த்து எனக்கு கல்லு அகலம் பண்ணி வச்சாரு. கல்லு அகலம் பண்ணி வச்சனா கொட்டாகலத்துக்கு பண்ணி வச்சனா? கண்ணாகலம். டேய் 2 பொண்ணு பார்த்து கட்டி வச்சேன். எங்கண்ணா அது எங்கண்ணா விட்டு தொலைகிறேன். எங்கண்ணா பொண்ணை கட்டி கொடுக்கணும் எண்ணெய் மட்டுங்குது. வாங்குற துட்டு 2000 எடுத்து போய் 15 பாட்டில் வாங்கிக்கணும். எப்படி வரும் அது? நீ 2ஆம் கட்டம் எதுக்கு? தனி 3 வர சொல்லுவாங்க. யாரா? பட்டுன்னு கூப்பிடுவாங்களா இல்ல பட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாங்களா? ஓ செல்லமா பட்டு வாடா பண்ணுவாங்க. தண்ணி மாட்டாமான்னுவாங்க. சில்வர் சொம்புல தண்ணி வச்சுன்னு பித்தளை தவளையை தந்து ஊட்ட வச்சிருவேன். தண்ணி மண்ணோட குழந்தைன்னு சொன்ன உடனே நீ வீட்டுல இருக்கிற சில்வர் சொம்பு எடுத்து குழாண்டு வச்சுட்டு பெரிய தவளை ஆகிறது பித்தளை தவளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவேன். நீ 2ஆம் கட்டம். சரி 2 பொண்டாட்டி தான் போச்சு. ஏண்டா 3ஆவது அந்த குழந்தை பார்த்து கட்டி வச்சு நல்லா வச்சுக்கிறியா இல்லையா? அனுப்புறேன். என்ன சொல்ற? குடும்பத்துல பிரச்சனை என்ன பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? தெரிய போது உனக்கு இப்போ பஞ்சாயத்து தான் நடக்க போகுது. சரி நீ இப்ப சீதபதி. நான் சீதபதியில் எனக்கு வாந்தி பேதி போ. நீதிபதி குடும்பம் ஆகுதோ வந்தாக்கா நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். பார்த்துக்காவும் ஜனபுரம். செத்த நாய் படுக்கிற. செத்த நாயா படுக்கிறியா இல்ல 10 நாயா படுக்க போறியா? இல்ல பொட்ட நாயா படுக்கிற. செத்த நாய் படுக்கிற. வந்தா எங்க சம்சாரம் பார்த்து பேசி கீசி அனுப்பு. பார்த்து பேசி கீசி அனுப்பணுமா? அதான் பட்டங்கள்னு சொல்லி அனுப்பு. சரி சரி படுங்க சொல்றேன். கரெக்டா படுக்குது அனுப்பாரு. ஏண்டா குரங்கு துணி அங்க போட்டு மண்ணில் படுறீங்க புத்திக்குதான்? சத்தியமாவா உண்மையா சொல்றேன்? உண்மைதானே? சாப்பிட்டேன். சாப்பிட்டு இப்ப சிறகு சாப்பிட்டு துண்டுல படுத்துனா மண்ணுல பெற முடியும் தூக்கத்துல. அதனால படுக்கும் போதே மண்ணுல படுத்துட்டுனா அப்படியே தூக்கத்துல பெருங்கனே போய் துணியில படுத்துருவேன். டேய் டேய் உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. நீ இருக்கவே கூடாதுடா. நரிக்கிறேன்.
கண்ணை பாருக்கண்ணே வீட்டுக்காரன் அவளுக்கு பொண்டாட்டி நல்லா கண்ணம்மா இந்த பாயா போன மட்டும் எங்கதான் போறேன் எங்கதான் வரேன்னு தெரியல போன இடமா இருக்கு வந்த இடமா இருக்கு எங்க போயிருப்பான் தெரியல இப்ப பெரியப்பா அவர் பாத்தியா அவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியல அது தூரத்துல பட்டியல தெரியாம கூட போய் கேட்டு பாக்கலாம் பெரிய வர ஆமா இப்ப நான் பெரிய வரப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிறேன் என்னடா இது வயதுல கொஞ்சம் மூத்த வரன்னு சொல்லிட்டு மரியாதை கூப்பிட்டு எப்படி சொல்றாரு வேணா இப்படி கூப்பிட்டு பாக்கலாம் வணக்கம்ண்ணா காய்த்து மேலே அடிப்பேன் நீ நானும் ஒட்டின்னு போறதும் டாக்டர் வெட்டி எடுத்தாரா அண்ணான்ற மாமா ஏங்க வாங்க யாருன்னு ஆள் தெரியலையா தெரியலையா ஹாடி பாய் முண்டா என்ன தெரியலையா என்ன தெரியல என்ன பாக்கலையா ஹாடி பாய் அந்த கண்ணப்பனுக்கு 1 2 3 கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன் ஆமா ஒன்னு பெருங்கல்தூர்ல பார்த்து கட்டி வச்சேன் ஐஸ்காரன் போட்டான் சரி கிடையாது குடிச்சிட்டு கிடப்பான் ஆளு அப்புறம் சென்னையில ஒண்ணு பார்த்த கோயம்பேட்டான்டா 2ஆம் தரம் சோப்பு தண்ணி போட்டான் அந்த அளவுக்கு அவன் போயிடுச்சு 3ஆம் தரமா பார்த்து இந்த செய்யூர்ல உன்னை 3ஆம் தரமா நான் வந்து பார்த்து வரியும் போட்டு ஒரு தடவைக்கு 1000 தடவை நடந்து நிச்சயதார்த்தம் பண்ணி என் கையால தாலி எடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி நான் வாழ வச்சேன்னு என்னை பார்த்து தெரியலன்றி எப்படி அது அப்படியா எனக்கு தெரியுமே அவன் என்னென்ன பண்ணுவான்றது எனக்கு தெரியும் என்னென்ன திருச்சோயில் வருவான்னு தெரியும் எங்கெங்க வாய வைப்பான்னு தெரியும் வந்தக்காரனா எந்த பையன் உங்க சின்ன பையனா காரா வேணா டிர்ரா யாரம்மா கேக்குற ஓ வீட்டுக்காரா சரி வந்தாமா அவனே கேக்குறான் கண்ணப்பதான் வந்தான் எங்க வேலை செஞ்சுட்டு வந்தான் பழுக்குது வந்து உட்காந்து பொழுது பேசினு தான் நானும் தண்ணி சாப்பிட்றான்னா தண்ணி எல்லாம் வெறும் தண்ணி சாப்பிட மாட்டானா பசி தண்ணி சாப்பிட மாட்டானா கறி கஞ்சி இருக்குதுடா மீன் குழம்பு கூட சாப்பிட்றான்னு அதெல்லாம் இருக்கட்டும்னா துட்டு இருந்தா ஒரு 300 ரூபா கொடுன்னு கேட்டான் கேட்டான் ஆனா நான் குடுக்கல ஏன்னா குடிக்கார பையன் குடிச்சுட்டு போய் அக்காடி பையன் படுத்துக்கிட்டானா ஒரு குடும்பத்துல அகப்பட்டுக்கின பொண்ணு நீ ஒரு தேய்க்கிறதுக்கு ஒரு எண்ணெயோ சீக்காவோ சோப்போ பவுடரோ வீட்டுக்கு அரிசியோ பருப்போ குழந்தைங்களுக்கு என்ன துணிமணி எடுக்கிறதுக்கோ ஒரு படிப்பு செலவுக்கோ 1 ரூபாய் தரமாட்டான் அந்த பணத்தை கொடுத்துட்டா இவங்ககிட்ட குடிக்கார பையன் உன நான் நம்பி தரமாட்டேன்னு அவன் செருப்பல் அடிச்ச மாதிரி கேக்குறான் ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லை என்ன நம்பி நீ தரவேணா என் மொண்டாட்டி வச்சுன்னு கூடனா நானும் முள்ளைங்க பத்தியாட்டு 3 நோட்டு எடுத்து கொடுத்து அமிச்சிட்டேன் சரி ஆடாடா இது எனக்கு தெரியுது உனக்கு ஆட்டு பெக்கு 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 பெக்குன்னு துடிக்குது பார்த்தா தெரியுது ஏன்னா குடிகார பையன் வாங்கி போய் செலவு பண்ணிட்டானே இந்த பணத்தை நம்ம எப்படி கைகிறது கொடுத்து கைகிறதா இல்ல எப்படி கைகிறது அப்படின்னு யோசனை பண்ற நீ ஒன்னும் பயப்படாத இன்னைக்கு வந்தா மாதிரி நேரம் தள்ளி வராத நாளைக்கு காலையில வெடிக்காலமா 4 மணிக்கெல்லாம் எழுந்து உன் வீட்டு வாசல்ல சாணி போட்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு அந்த கண்ணப்பனுக்கு சாப்பாடு செஞ்சு கஞ்சி செஞ்சு வச்சுட்டு வெய்ய வரத்துக்குள்ள ஒரு 6-7 கிலோ கரும்பு தோத்தாண்ட வந்துரு 2 பேரும் சேர்ந்து சொன்ன கழிச்சிருவோம் ஏமா ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத 4 பேரை கரும்பு போட்டுக்கிறேன் சோனை கழிக்கிற வேலைக்குது வந்து கழிச்சு கூலி கழிச்சுட்டு அதோ மாதிரி எடுத்து வச்சான் பாறை கழி குடிச்சிட்டு மண்ணில் வாய விட்டுங்கிறான் ஓமாக்காரன் இவ்வளவு நேரம் தள்ளி நீ கஞ்சி எடுத்துன்னு வந்துருன்ட்டு போய் முதல்ல பாரு அவனை பாரு அம்மா ஒரு திராசு கோலு உங்க அக்கா ஒரு வீச கோலு உன்னை தொட்டி தாலி கட்டுற அவன் ஒரு பாடு கோலு. ஆமாண்டா நீ பாடு கோல்டா நான் கோபத்துல
சொல்றேன் நீ தான் சொல்லக்கூடாது படபாடாது எல்லாத்துக்கு நீ சாப்பிட அது கெஞ்சி வர ஈசாரம்மா கஞ்சி வர இந்நேரமா நான் காத்திருக்க இந்நேரமா கஞ்சி வர இந்நேரமா நான் காத்திருக்க இந்நேரமா கை காலெல்லாம் உட்டு போது பாரு யாராமா அடா உன் கைய கால முறிக்கா அக்கம் பக்கம் குடுத்தன மடத்தால குடுத்தன காலி பண்ணி நடு பைபாஸுக்கு போறதா ஒரு பொண்ணை ஒத்தனாடி பொண்ணை போட்டு மொத்தம் குடிச்சுட்டு அடி என்ன அடிக்கிறியா அவன் என்ன செத்துக்கிட்டு போட்டானா யாரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்றது இந்த அளவுக்கு கோவம் வரக்கூடாது அவனுக்கு இருந்தா கூட நீ அடிச்சு அடி தாங்க முடியாதா உன் முன்னாடி கண்ணம்மா ஒரே ஒரு ஓட்டு துணியில நடுத்தூர்ல கத்தின்னு ஓடுறான் தலைவரே கருத்துறாரு நாட்டாமக்காரு அடிக்கிறா ஒதுக்கிறா கூத்துறா தலைவர் கான்சல் வச்சு பாக்குறியா என்னையா அம்மால மேல வந்துரு கீழே இறங்கி வந்தனா தூக்கி போட்டு நக்கிடுவேன் தூக்கி போட்டு நறுக்கிடுவேன் மேல வாடி அப்ப நான் மேல வரணும் தானே என்னடா ஆச்சா என்ன அம்மா வேகம் சொல்லிட்டுனா ஐயோ எந்த பாப்பா சின்ன பாப்பாலா நடு பாப்பாலா அடி கூடு வர